என்னடா இது மார்க்கு எல்லாத்துலயும் 70 80ன்னு ஒன்றை கூட 100க்கு 100 இல்லையா? ஏன்னா அவனையெல்லாம் எதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறான்? ஸ்கூல் ஃபீஸ் 80,000, அது டியூஷனுக்கு வேற ஃபீஸ். பக்கத்து வீட்டு எடிசன் பையன் பாரு, எல்லாத்துலயும் 100க்கு 100 வாங்கியிருக்கான். அவனுக்குலாம் எதுக்கு நீ டீயே? அவனுக்கு டீயை வச்சு கட் பண்ணு. அவன் 100க்கு 100 வாங்கலைன்னா 100 டீனையும் கட் பண்ணு. அப்பமும் 100க்கு 100 வாங்கலைன்னா டிஃபனை கட் பண்ணு. அப்பமா படிக்கிறானான்னு பார்ப்போம். இருங்கக்கா பிடிக்கணும்ல எல்லாம் வருத்தேன். என்ன சைடா உட்காந்துருக்கான்? ஜோயல், சாம் என்ன பண்ற? சார் காலையில சாப்பிடல சார். ஏன் காலையில சாப்பிட லேட் ஆயிடுச்சா? சார் 100க்கு 100 எடுக்கலைன்னு அம்மா அப்பா வீட்டில் சாப்பாடை கட் பண்ணிட்டாங்க சார். சார் சாப்பாடை கட் பண்ணிட்டாங்க சார். சார் அதனால தான் சார் லஞ்சுக்கு வச்சிருந்தது சாப்பிட்டு ரொம்ப பசிச்சு சார். சாரி சார். ஓ அப்படியா? சரி ஓகே, வெளியே உட்காந்து ஜோயல். சாம் என்னடா பண்ற? அம்மா வரைஞ்சிட்டு இருக்கம்மா. உன்னை யாரா வரைய சொன்னாப்ப? அம்மா அடுத்த வாரம் டிராயிங் காம்படிஷன்மா, அதனால தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். அந்த டிராயிங் காம்படிஷன் உனக்கு சோறு ஓடும் பாரு. ஏண்டா நீ இனிமே டிராயிங் பண்றேன்னு சொல்லி பாரு, உன் கையை நானே முடிச்சு போடுவேன். ஏண்டா நீ டிராயிங் பண்றவங்க பேர்ல கிரிக்கெட் இருப்ப, அதெல்லாம் யார் வேலை பார்க்கறது? போடா இனிமே டிராயிங் பண்றேன்னு சொல்லி பாரு, போய் படி போ. என்னடா பண்ணிட்டு இருக்கிற? கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கேன்ப்பா. ஏண்டா அவனுக்கு கிட்டாருன்னு நோட்ல எழுதியே வாசிக்க தெரியாது, இல்லை கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கிறியா? நீங்க கேட்டா வாங்கி தர மாட்டீங்கப்பா, அதனால தான்ப்பா நானே செஞ்சு வாசிச்சுட்டு இருக்கேன். ஏண்டா உனக்கு பொழுது போற நேரம்லாம் கிட்டாரே தானாடா? அந்த நேரத்துக்கு போய் படிக்கலாம்ல. அந்த கிட்டார் இருந்தா வர கோவத்துக்கு இதுலயே போட்டுருவேன், போய் படுறா. அம்மா ஃபுட்பால் ஸ்கூல்ல என்ன ஃபுட்பால் டீம்ல சேர்த்திருக்காங்கம்மா, தெரியாம கீழே விழுந்து அடிபட்டுருச்சுமா. உன்னை யாரு ஃபுட்பால்ல போக சொன்னா? அப்படி இதுலயே போட்டே நீ பாட்டுக்கு ஃபுட்பால் போக விழுந்து வருவ. அதை யார் தூக்கி சுமக்கறது? நம்ம அப்பா தான சுமக்கறாரு. இனிமே நீ ஃபுட்பால் போய் பாரு, மார்க் மட்டும் வாங்க தெரியாது. போடா போய் படுறா. ஏன்பா சாம் சோகமா உட்காந்துக்கிறான்? உன் டீம் மேட்ச்ல விளையாடுறதுக்கு யாரும் இல்லையா? சார் நான் இனிமேல் வரல சார் ஃபுட்பால் டீமுக்கு. ஏன்பா வரல? உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குல்ல. சார் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க சார். 100க்கு 100 வாங்கலைன்னா வீட்டிலவே விட மாட்டேங்கிறாங்க சார். நான் என்னங்க சார் பண்ணுறது? ஏன்டா பேரண்ட்ஸ் இப்படி இருக்கிறாங்களோ? அவங்க குழந்தையோட திறமையை நிரூபிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஜோயல் என்ன பண்ணிட்டு இருக்கிற? சார் எங்க வீட்டில் இருக்கிறவங்க சரியான காண்டில் இருக்குங்க சார். ஏன்பா காட்டுல இருக்கிற? சார் ஆமாங்க சார், என்னை எதுக்குமே விட மாட்டேங்கிறாங்க சார். அதுக்கு எதுக்குப்பா செலுத்தல் கொடுத்துருக்கிற? சார் இருக்கிற வெளியெல்லாம் அதில் தீர்த்துட்டு இருக்கேங்க சார். சரி வா, உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன் வா. வேணாங்க சார், நீங்கள் போங்க சார். வாப்பா ஜோயல், அதெல்லாம் பண்ணிருக்கேன். போங்க சார். ஜோயல் வாப்பா, நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். ஹலோ. சொல்லு. ஏங்க நம்ம சாமி எங்க போனனே தெரியலங்க. எனக்கு சாம காணுமா? ஆமாங்க, நீ உடனே வீட்டுக்கு கிளம்பி வாங்க. சரி இரு, நான் வரேன். வாங்க வாங்க. சாமிக்கு என்னாச்சு? சாமிங்க எனக்கு தெரியலங்க. நானும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் பார்த்துட்டேன், டியூஷன் போய் பார்த்துட்டேன், ஸ்கூல் போய் பார்த்துட்டேன். அவன ஆளவே காணாங்க. ஒருவேளை ஆலியாருக்கு போயிருப்பானா ஃப்ரெண்ட்ஸ் கூட? ஆலியார்லாம் போக மாட்டாங்க. இன்னத்துக்கு யாருங்க பஸ் விடுறா? சரி
சரி வா அவனை போய் தேடிப்போம். ப்ளீஸ் சார். என்ன சார் உதவாங்கிற உங்களுக்கு எதுக்கு சார் என்னங்க சார் இப்படி சொல்றீங்க? ஒரு நாளாவது அவங்க உட்காந்து அவன் திறமையில எதுவும் கேட்டிருக்கீங்களா? அவன் எவ்வளவு சூப்பரா வரைவான், எவ்வளவு செமையா கிட்டார் வாசிப்பான், எவ்வளவு சூப்பர் குப்பை அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுமா? சார் தெரியாதுங்க சார். ஏங்க சார் இருந்தாலும் அவன் படிக்கணும் சார். நீங்க படிக்கலாம் கண்டிக்கலாம், ஆனா அவன் மனசை புண்படுத்துற மாதிரி கண்டிக்க கூடாது. சார் சரிங்க சார் இனிமேல் அவங்க பப்பு பண்ணி சார் சார் கிளாஸ் ஏய் ஷாம் வாடா. பைபிள்லயே போட்டிருக்கு, பிதாக்களே உங்கள் பிள்ளையை கோபப்படுத்தாமல் கர்த்தருடைய இச்சையிலையும் போதனைக்கும் வளர்த்துங்கள்ட்டு. சரிங்க. நீங்களும் இந்த நாடகத்தை பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்கள மனசை வார்த்தையினால புண்படுத்திருப்பீங்க. இனிமேல் இப்படி படுத்தாதீங்க. உங்கள் பிள்ளைங்களோட ஆசைலாம் தெரியும்னா அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுங்க, அப்பதான் தெரியும். இனிமேல் நீங்களும் உங்கள் பிள்ளைங்கள வார்த்தையால கண்டிக்காம இருங்க. ஓகே சார்